morning, dear aspirants. So, ஒவ்வொரு நாளும் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸா வெரி டீடைல்டா வெரி ப்ரிசைஸா உங்களுக்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கண்டிப்பா இப்ப எழுதக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ்க்கா இருக்கட்டும், இல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அந்த யூபிஎஸ்சியோட மெயின்ஸ்க்கு இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ வித் தட் நோட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா, the key important thing is economic survey. So as part of our news analysis, economic survey ஒரு செப்பரேட்டா we will be having a separate session. But core important வந்து பார்க்கலாம். economic survey வந்து 2025-26ல இந்தியாவோட மீடியம் டேர்ம் growth rate வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோனா 7% அப்படின்னு சொல்றாங்க. மீடியம் டேர்ம் growth இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு பக்கம் குளோபல் கிரைசிஸ் ரிஸ்க்கும் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ குளோபல் ரிஸ்க் இருக்கிறதுனால நமக்கும் அதனுடைய கான்சிக்வன்ஸ் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு growth எப்படி இருக்கு அப்படின்னா 6.5%ல இருந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஏன் எப்படி இது இன்க்ரீஸ் ஆனுச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டாக்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணதுனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் எஸ்டிமேட் பண்ணும்போது நம்மளது 7.4% growth வரும்ன்றது எஸ்டிமேஷன். ஆனா இப்ப 7% வந்திருக்கு. அதே மாதிரி 7% இப்போ வந்திருக்கு. 2027ல 6.8ல இருந்து 7.2% வரைக்கும் வரலாம் அப்படின்றது ஒரு 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 ப்ரொஜெக்ஷன். ஆனா உங்களுக்கு நமக்கு தெரிய வேண்டியது மீடியம் டேர்ம் growth rate இந்தியாவோடது இப்ப 7%. ஆனா குளோபல் சினாரியோ இந்த இயர்க்கு எப்படின்னா, worst case polycrisis 10 to 20% ப்ராபபிலிட்டின்றாங்க. அதாவது என்னன்னா ஏஐ வந்ததுனால வார் நிறைய எஸ்கலேட் ஆகும். ஏஐ வந்ததுனால இல்ல, ஏஐயோட பர்ஸ்ட் அதிகமா இருக்கிறதுனால அதோட இம்பாக்ட் தட் வில் கொலாப்ஸ் சம் சார்ட் ஆஃப் எக்கானமி. ஒன்று. ரெண்டாவது, வார் நிறைய இடத்துல எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. ஈவன் தோ வி ஹாவ் அ பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ், யூஎன் பாடி எல்லாம் இருந்தா கூட வார்ஸ் எஸ்கலேட் ஆயிருக்கு. வார் எஸ்கலேட் ஆனதுனால பர்டிகுலர்லி இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல ட்ரேடு கொலாப்ஸ் ஆகுது. ஸோ குளோபல் ரெசிஷன் எப்படி இருக்கும்னா 2026ல 2008ல ஒரு சப்ரைம் கிரைசிஸ் வந்தது. அந்த கிரைசிஸை விட worst-ஆ இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஜாப் லாசஸ் நிறைய நடக்கும், டெட் கிரைசிஸ், கடன் அதிகமா இருக்கும். ஸோ ஃப்ரெஜைல் ஸ்டேட்டஸ் கியூ 40 to 45% ப்ராபபிலிட்டி. அதாவது என்னன்னா 2025ல வந்து growth ரொம்ப ஸ்லோவா இருந்தது. நிறைய அன்ரிசால்வ்டு இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இந்த பெருசா கொலாப்ஸ் ஆகல, ஓரளவு வந்து ஃப்ரெஜைலா இருந்தது. பட் இந்த இயர் எப்படி இருக்கும், அவர் ரெக்கவர் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. மல்டிபோலார் பிரேக் டவுன் 40 to 45% ப்ராபபிலிட்டின்றாங்க. மல்டிபோலார் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பவர் பிளாக்ஸ், யுஎஸ், ரஷ்யா, சைனா இந்த மாதிரி பவர் பிளாக்ஸ் இருக்கிறதுனால இவங்க ஒருத்தர் பவருக்கு காம்பீட் தான் பண்றாங்களே தவிர வேர்ல்டு பீஸ்க்காகவோ வேர்ல்டு வெல்னஸ்க்காகவோ ஒரு கோஆபரேஷன்ஸ்ன்றது கிடையாது. ஸோ அப்ப என்ன ஆகும்னா ஒரு இடத்துல ட்ரேடு வந்து உடைய ஆரம்பிக்கும். ட்ரேடு பிரேக் ஆகும்போது, ஃப்ராக்மெண்ட் ஆகும்போது இன்ஸ்டிடியூஷன் வீக் ஆகும். ஸோ நிறைய ஷாக்ஸ் நடக்கும் எக்கானமில. ஸோ கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இது குளோபல் கிரைசிஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் பாலிகிரைசிஸ் அப்படின்னா இந்த ஏஐ பபிள்னு சொல்றாங்க. ஏஐ எப்படி அப்படின்னா, நீங்க ஏஐல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ஆனா உண்மையான ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னா நமக்கு தெரியாது. அதுதான் பபிள், ஏஐ பபிள். குளோபல் ரெசிஷன், கான்ஃபிளிக்ட் வருதா, கான்ஃபிளிக்ட் வர்றப்ப என்ன ஆகும், ரெசிஷனால எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணுவாங்க, சாங்ஷன்ஸ் இருக்காது, கூட்ஸ் எல்லாம் காஸ்ட்லி ஆகும். அதே மாதிரி இந்த வார்னால என்ன ஆகும், ஆயில், கேஸ், ஃபுட் பிரைஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பேங்க்லயும் சரி, பேங்க்ல என்ன நடக்கும், மேசிவா லாசஸ் நடக்கும். ஸோ தட் லீட் டு லாங் டேர்ம் growth இல்லாம போகும். இந்தியாவுக்கு இதனால என்ன பிரச்சனை, கேபிட்டல் வர்றது பிரச்சனை, கேபிட்டல் ஃப்ளோ, இன்வெஸ்ட்மெண்ட் வராது.
ஸோ கேபிட்டல் ஃப்ளோ டிஸ்ரப்ட் ஆகும்போது வெளியில இருந்து உள்ள வந்து ஃப்ளோ இல்லாம இருந்ததுன்னா ஆப்வியஸா ருப்பியோட வேல்யூ ஏற்கனவே 90 தாண்டி போகும்போது ருப்பி வாலட்டைலா இருக்கும். ஸோ இந்தியா வந்து ஆப்வியஸா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூஸ்ட் பண்றதுக்கு தே ஷுட் டேக் சம் இனிஷியேட்டிவ்ஸ். அப்ப இம்போர்ட் பில்ஸ் இதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்ணணும். அதை தாண்டி இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது 2008 சப்ரைம் கிரைசிஸ்ல வேர்ல்டு வைடு எல்லா கண்ட்ரியும் அஃபெக்ட் ஆகும்போது இந்தியா மட்டும் வந்து இந்தியா மட்டும் சஸ்டைனா மெயின்டைன் பண்ணாங்க, நம்ம கிரைசிஸ் வரல. அதுக்கு காரணம் we have a very empowered and autonomous institutions like RBI. so but இப்ப எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியல, because RBI is not an autonomous institutions, because monetary policy committee இருக்காங்க. so they RBI along with the government will take the decision. so இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ரிஃபார்ம்ஸ், பேலன்ஸ் ஷீட்ஸ் ப்ராப்பரா இருக்கணும், ஃபார்மலைஸா இருக்கணும், எக்ஸ்டர்னல் ஷாக்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும். பட் அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ திஸ் மைட் பி த வே ஃபார்வர்ட். அடுத்த நியூஸ், சுப்ரீம் கோர்ட் இப்ப ஓவராலா சொல்லணும்னா எக்கனாமிக் சர்வேல ரெண்டே விஷயம் தான், இந்தியாவோட மிட் டேர்ம் growth 7% இருக்கு, குளோபல் கிரைசிஸ் அதிகமா இருக்கு, 2008 கிரைசிஸ் வந்த மாதிரி இந்த இயரும் கிரைசிஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் ப்ரொஜெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ இஸ் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே 2026 UGC equity regulation and says that too sweeping. அதாவது ரீசெண்டா யூஜிசி வந்து யூஜிசில ஒரு சின்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அந்த யூஜிசி ஈக்விட்டி ரெகுலேஷன்ஸ் 2026 அதுக்கு ஸ்டே போடுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணா that will divide the society, that will deepen the discrimination. அதனால அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அப்ப யூஜிசி என்ன கொண்டு வந்தாங்க, ஏன் சுப்ரீம் கோர்ட் அதை ஸ்டே வாங்கினாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூஜிசி பொறுத்த வரைக்கும் கோர் இஷ்யூ என்னன்னா, ஆக்சுவலி ஸ்டே என்ன சொல்றாங்க, ஸ்டேல என்ன சொல்றாங்கன்னா காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலா இந்த 3 class C அந்த ஒரு ப்ரொவிஷன் வந்து இந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு மட்டும்தான் இருக்கு, ஜெனரல் கேட்டகரிக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஜெனரல் கேட்டகரி இல்ல, ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனா ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே அந்த எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு தான் இருக்கு, ஜெனரல் கேட்டகரிக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஜெனரல் கேட்டகரி ஃப்ரெஷரை ஒரு எஸ்சி சீனியர் வந்து அட்டாக் பண்றாங்க, அப்ப ஜெனரல் கேட்டகரி நீங்க இன்க்ளூட் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் ரெமெடி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒன் சைடு ப்ரொடெக்ஷன் இருக்கு, ஒன் சைடு ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து அவங்களுக்கான ரெமெடிஸ் எதுவும் இல்லை. ஸோ அட்வொகேட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ரியல் டிஸ்கிரிமினேஷன் வந்து அகைன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ன்றது யாருக்கு நடக்குது, யாரால நடக்குது, அகைன்ஸ்ட் தலித்ஸ் அண்ட் டிப்ரஸ் கிளாஸ்க்கு தான் நடக்குது, நாட் ஃபார் த ஃபார்வர்டு கிளாஸஸ். ஸோ அப்ப டிஸ்கிரிமினேஷன் வந்து காஸ்ட் பேஸ் பண்ணி மட்டும் நடக்கிறது கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் வந்து பல அடிப்படையில நடக்குது அப்படின்றாங்க. ஸோ பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, ஆல் இன்க்ளூசிவா இருக்கணும். ஸோ யூனிட்டி ஆஃப் இந்தியா இன் கேம்பஸ்ன்றது அதுதான். அப்போ ஒரு செக்ரிகேட்டட் ஜெனரல் கேட்டகரிக்கு இந்த ப்ரொவிஷன்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு இந்த ப்ரொவிஷன், அந்த மாதிரி செக்ரிகேஷன் இருக்கக்கூடாது, சொசைட்டி டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான். ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல. ஏன்னா இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ், இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வரும்போது இது கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை பாதிக்குது, கான்ஸ்டிடியூஷனோட வேல்யூஸை பாதிக்குது அப்படின்னா ஜுடிஷியரி கேன் struck down and mention it is a null and void. so அப்படிதான். so the constitution பொறுத்த வரைக்கும், ஜுடிஷியல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி இருக்கா, நீங்க கொண்டு வந்திருக்க ஆக்ட்லயோ ப்ரொவிஷன்லயோ ஆர்டிகல் 13 அப்ளை பண்ணுவாங்க, லா இன்கன்சிஸ்டன்ட் வித்தின் ஆர் டெரிகேஷன் ஆஃப் லா, சரியா, அது பார்ப்பாங்க. வேலிடிட்டி இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்றது தான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ அது உங்களுக்கு தெரியணும். So whether it is violating fundamental rights,
whether it is competing with the existing provision, whether it is violating the basic structure, அதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த லா வந்து become null and void. ஓகே, ஸோ இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஒரு லா எடுத்துட்டு வருதுன்னா அதை ஜுடிஷியரி வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அது சரியா இருக்கா இல்லையா, சரியா இருக்கா இல்லையான்றது எது எப்படி, வாட் இஸ் த பாராமீட்டர், கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணாம இருக்கா இல்லையா, கான்ஸ்டிடியூஷனா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷனாலிட்டி. ஸோ அதை பண்றதான் ஜுடிஷியல் ரெவியூன்னு சொல்றோம். ஓகே, ஆர்டிகல் 13 என்ன, எனி லா இன்கன்சிஸ்டன்ட் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் வாய்ட். ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ற மாதிரி எந்த லா வந்தாலும் அது வாய்டு. அது வந்து it is not only after constitution, before constitution also this apply. Article 141 என்ன சொல்றாங்க, law declared by the Supreme Court is binding on all courts in India. அப்படி சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் it is binding. And article 143 வந்து advisory jurisdiction. Okay, next issue, Gujarat farmer who killed attacking leopard faces legal action under Wildlife Act. இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி. எதுக்குன்னா நமக்கு GS3ல மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வருது, அதுக்கான கேஸ் ஸ்டடியா நீங்க மெயின்ஸ்ல இதை எழுதிக்கலாம். ஒரு 60-year-old ஃபார்மர் வந்து he killed a leopard. ஆனா அவர் என்ன சொல்றாரு, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக, என்ன லைஃப் த்ரெட்டனிங் நடந்தது, எனக்கு ஒரு அட்டாக் நடந்தது அதனால. ஸோ பட் ஸ்டில் இட் இஸ் அ கொஸ்டின் அபவுட் ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அண்ட் லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ். ஓகே, so Babu Naranboy Vaja and his son so severely injured, leopard attack பண்ணதனால குஜராத்ல அவங்க திரும்பி வந்து அவங்க கையில இருந்த ஆயுதங்கள் சிக்கல் அண்ட் ஸ்பியரை யூஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த லெப்பர்டை கொண்டுட்டாங்க. ஸோ அஃபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா, அண்ட் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, லெப்பர்ட் அட்டாக் ஃபர்ஸ்ட் அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. The question is, did the leopard attack unprovoked? ப்ரொவோக் பண்ணாம அட்டாக் பண்ணுமா, ஃபார்மர் என்ன பண்ணாங்க அப்படின்றது இல்ல, உண்மையாலுமே செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணாங்களா அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, லெப்பர்ட் வந்து ஸ்கெடியூல் 1ல இருக்கு அப்படின்னா it has all kind of protections. ஓகே, ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் அது இருக்கும். ஸோ ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட் வரப்போ ஸ்கெடியூல் 1 அனிமல்ஸ் லைக் லெப்பர்ட், டைகர்ஸ், எலஃபன்ட்ஸ் அப்சல்யூட் ப்ரொடெக்ஷன், அது ஸ்கெடியூல் 1ல இருக்கு. ஆனா ஃபார்மர் அண்ட் ரூரல் கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க இந்த வைல்ட் லைஃப்னால ஒரு த்ரெட் வருது. ஸோ அவங்க அதாவது ஸ்கெடியூல் 1ல இருந்ததுன்னா அதை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது, அதை வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, கில் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. பட் அது வந்து ஃபார்மர் கிட்டயோ ஏதோ ஒரு மக்கள் வாழக்கூடிய இடத்துல வரும்போது what will happen, that create an issues. Okay, Supreme Court directs Election Commission of India to display this logical discrepancy. Okay, அதாவது என்னன்னா, public display of 1.16 crore Tamil Nadu voters. So இது வந்து ஒரு discrepancy. அதே மாதிரி 10-day redress window-ல வச்சு பண்றது ஒரு டிஸ்கிரிபன்சின்றாங்க. ஏன்னா லிஸ்ட்ல என்ன இருக்கணும்னா லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி இருக்கு, ஈச் ஓட்டர்ஸ் நேம்ஸ் அட் தாலுக் ஆஃபீஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் அஃபெக்டட் ஓட்டர்ஸ் வந்து ஒரு 10 டேல வந்து அவங்களோட வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அந்த நேம் இருக்கா இல்லையான்றத பார்த்துக்கலாம். ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் SIR, ரீசன்ட் SIR எக்ஸசைஸ்க்காக. சப்மிஷன்ஸ் அலவுட் இன் பர்சன், இல்லைன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மூலமா பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணலாம் டாக்குமெண்ட்ஸை. ஸோ அஃபிஷியல் வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு அதை இன்க்ளூட் பண்ணலாம். பட் இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சின்றது எலக்டோரல் ரோல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள். எலக்டோரல் ரோல்ல ஒரு ஓட்டரோட நேம் லிஸ்ட் விட்டு போயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஸோ SIR எக்ஸசைஸ்ல இருக்கும்போது. So but this again creates an issues. Form 8 என்ன, Form 8ன்றது என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ் அவங்களோட நேம்ல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்ல அப்டேஷன்ஸ் எலக்டோரல் ரோல்ல பண்ணணும் அப்படின்னா Form 8. ஆனுவல் சம்மரி ரிவிஷன் இஸ் இல்லைன்னா SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ். இந்த இயர் டெஃபினட்டா SIR பத்தின ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதை கொண்டுட்டு வரலாம், அதுக்கு Form 8. ஸோ எலக்டோரல் இன்டெகிரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஆட்டோமேட்டிக் டெலிஷன்ஸ் இல்லாம இதை கொண்டு வர்றாங்க. கவர்மெண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் டு டேக் திஸ்.
and Supreme Court orders to ensure transparency. இதை பண்றது டிரான்ஸ்பரண்டா பண்ணணும்ன்றாங்க. Try to answer this question every time, every day we are posting one questions. அந்த questions வந்து நீங்க கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு மெயில்லயோ through whatever the mode, whichever convenient to you, நீங்க எங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். We will guide you. The increasing incidence of human-animal conflict highlight a crisis in wildlife conservation. Discuss the ecological and legal factors contributing to this crisis and suggest sustainable solutions. So தொடர்ந்து வந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும்போது டெஃபினட்டா இது உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித் தட் நோட், ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா